careers. இது நம்ம family. WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க. வரும் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் டாக்டர் ஐஸ்வர்யா கே கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஷ்வா is now streaming on Amazon Prime. ஒருத்தரை வந்து மட்டன் தட்டி பேசுறதோ இல்லை அந்த உணவை வந்து துச்சப்படுத்தி பேசுறதுன்றது பார்க்கவே முடியாது. அது மாஸ்டர் ஷெஃப் எந்த ஒரு ஃபார்மேட்லையுமே கிடையாது. எஸ்பெஷலி show is only about three things: food, food and food. Okay. அதுக்கப்புறம் தான் வந்து contestants, அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் இல்லைனா கம்பேரிசன் இந்த மாதிரி வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஷோ கூட ஜென்ரலாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது சிம்பிள். எனக்கு லைஃப்பில் வந்து தி ஒன்லி கம்பேரிசன் ஐ ஹேவ் இஸ் வித் இன்ஃபேக்ட் சில டிஷ்ஷஸ் வந்து ராகேஷ் அண்ட் நானும் அப்படியே வந்து we were speechless. அப்படியே நான் ஷெஃபோட Chef Grant Achatz has been very inspirational. ஏன்னா அவர் வந்து early ageல he had tongue cancer and அது இருந்தும் frankly speaking both wife and daughter நான் வந்து ரொம்ப ஒரு காட்டான் தான். எனக்கு வந்து ஐ எம் நாட் அ வெரி பாலிஷ் பர்சன். ஒரு சென்சிட்டிவிட்டி கிடையாது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. பட் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஷெஃபுக்கு நீங்கள் படித்து வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அடிமட்டமான லெவலில் தான் வரும். தி இண்டஸ்ட்ரி இன்னி வரைக்கும் வந்து ஷெஃபோட ப்ரொஃபஷனை வந்து அவ்வளோ LittleTalks அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ எங்கூட மாஸ்டர் செஃப் தமிழுடைய சூப்பர் எனர்ஜெட்டிக்கான ஜட்ஜஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கௌஷிக், ஸ்ரீயா அண்ட் ராகேஷ். வணக்கம் மூணு பேருக்குமே. வணக்கம். வி ஆர் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா இதோடைய டீசர், இந்த ட்ரெய்லர், இந்த கிளிம்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ லாஸ்ட் சீசன் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆப்வியஸாக இருந்தது மாஸ்டர் செஃப் தமிழில். ஸோ அந்த லான்ச் இது இருக்கட்டும், அதுக்கான வரவேற்பாக இருக்கட்டும். இப்போது யூ ஆர் கமிங் பேக் வித் நியூ சீசன், நியூ வேஸ் டு என்டர்டெயின் பீப்புள். ஸோ ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற உங்களை நோக்கி த்ரோ பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குது இந்த மாஸ்டர் செஃப் நியூ சீசன் ரிலேட்டடாக? பெருசாக எதுவும் கேள்வி வரலைங்க. எங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமான கேள்வியில் நீங்கள் கேட்கல. அண்ட் நீங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ஸ்மைல் கொடுத்துட்டீங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டுருக்கு. அண்ட் we're looking forward to என்ன நீங்கள் என்ன கேள்வி வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு உங்களை லாஸ்ட் சீசன் நாங்கள் பார்த்தோம். மூணு பேருமே இந்த வாட்டி எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க? ஃபன்னாக இருக்க போகிறீங்களா இல்லை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்க போகிறீங்களா? ஆப்வியஸாக இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இது எங்களுக்கு தெரியணும். எந்த மாதிரி ஒரு வே ஆஃப் அப்ரோச் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து இருக்கும்? ரொம்ப சீரியஸாக ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ பஞ்சமே இருக்காது ஃபன்னுக்கு. கவலையே போட வேணாம். ஓகே. அதில் as much as possible MasterChef Australia as a format எப்படி இருக்கோ, since this is going to be on Sony Live which is OTT, அந்த ஃபார்மேட் வந்து மாறாமல் we have stuck to the exact format. ஸோ உணவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்கரேஜிங்காக இருக்கும். ரைட்? ஒருத்தரை வந்து மட்டன் தட்டி பேசுகிறதோ இல்லை அந்த உணவை வந்து துச்சப்படுத்தி பேசுறதுன்றது பார்க்கவே முடியாது. அது மாஸ்டர் ஷெஃப் எந்த ஒரு ஃபார்மேட்லையுமே கிடையாது. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா. ஸோ இட் வில் பி த ஃபோக்கஸ் வந்து உணவை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்னாடி இருக்க கதை, அந்த உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அப்படி தான் இருக்கும். ஸோ I think that is what is exciting for us. ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் ஏதாவது சொன்னீங்க, யாரையும் மட்டன் தட்டுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாலாம் ஆப்வியஸாக இந்த ஷோ ஃபாலோ பண்ணோம். அதில் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்த ஒரு ஃபேக்டர்னா என்ன சொல்லுவீங்க பர்சனலி? அந்த ஃபுட்டுங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னா வந்து தி ஷோ இஸ் ஒன்லி அபவுட் த்ரீ திங்ஸ்: ஃபுட், ஃபுட் அண்ட் ஃபுட். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து கண்டஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப அப்புறம் தான் ஜட்ஜஸ். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸே என்னென்னா ஃபுட் அண்ட் த ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபுட். அதை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ எபிசோட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எடுத்திருப்பீங்க ஆப்வியஸாக. ஸோ நிச்சயமாக நாங்கள் இனிமேல் தான் அதை விட்னஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டஃப்பாக இருந்தது ஆக்சுவலி இதில் காம்படேட்டிவ் வேர்ல்டில்? இப்போ நிறைய அதாவது ஃபுட் பிளாகர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, யூனிக்கான டிஷ்ஷஸ்லாம் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த சேலஞ்சும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ், பர்டிகுலர்லி நம்ம மனசாட்சியை ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இதில் இல்லை நீட்டாக தான் இருக்கணுன்றதுல எவ்வளோ டஃப்பாக இருந்தது டிசிஷன் மேக்கிங்? ஒரு ஜட்ஜ் பண்ணுறது
வந்து வெளியில் பார்த்தா இட் மைட் லுக் ஈஸிங்க, பட் எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கணும். அதாவது ஒரு ஹோம் குக் வந்து அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அடுத்த சேலஞ்சில் அவங்கள இம்ப்ரூவ் படுத்திக்கணும். ஸோ ஒரு டிஷ் பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு we have to have a genuine reason இல்லையா. அண்ட் நிறைய வாட்டி டிஷ்ஷஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் பிகாஸ் எல்லாருமே ஒரே பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வில் பி ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டு ஈச் அதர். ஸோ அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஜட்ஜ் பண்ணும்போது ஐ திங்க் தட்ஸ் த ஹார்டஸ்ட் திங். பிகாஸ் ஃபுட் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரைட், there's no wrong, you know. ஒரு டெக்ஸ்சரை ஜட்ஜ் பண்ணலாம், பட் டேஸ்ட்டுங்கிறது யூனோ இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. பட் எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்டில் we give feedback. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது. யூனோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற சுச்சுவேஷனில் இது சொல்லாமா வேண்டாமா அந்த டிலெமா நிறைய வாட்டி இருக்கும். பட் யூனோ அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு காம்படிஷன். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க இன்னும் பெட்டராக பண்ணோன்னா we have to tell them இல்லையா. ஜித்து, நீங்கள் கேட்டுங்க மனசாட்சி எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு டெசிஷன் அந்த மாதிரி இது வரைக்கும் சத்தியமாக நடக்கலை. ஏன்னா எனக்கு அது லைஃப் லாங் என்னால் முடியாது. ஓகே, பட் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஐ ஹேவ் டு பி வெரி கிளியர் தட் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தனாலும் வி மே நாட் அக்ரி. நாங்கள் 3 பேரும் வந்து அதே டெசிஷனுக்கு வந்து 3 பேர் வந்து அந்த அப்படி தான் சொல்லணும்னு இல்லை. ஓகே, அண்ட் எங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை. நாங்கள் வந்து ஹானஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ஃபீட்பேக்கை தான் கொடுத்துருக்கோம். ஆனால் கொடுத்துருக்கிற விதம் ரொம்ப சிம்பிளான என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோம் குக், நீங்கள் வந்து அந்த டிஷ்ஷை எடுத்து வந்தீங்கன்னா அந்த டிஷ்ஷை எப்படி பெட்டர் பண்ண முடியும், இதில் என்ன தப்பு இருக்குது சொல்கிறச்சே வலிக்கும், புரிஞ்சால் உங்கள் நல்லதுக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் அப்சல்யூட்லி இருந்திருக்கு. இதில் வந்து இப்போது ஏர் ஆனதுக்கு அப்புறமா எபிசோட்ஸ் எல்லாமே பர்சனலாக டிஎம்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஆப்வியஸாக போன சீசன் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க, இனிமேல் உங்களுக்கு இந்த சீசன் நடக்கும் இல்லை யூஸ்வலாக அந்த ஒரு ஃபார்மேட் நடக்கும், ஏன் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க, ஏன் வந்து இந்த மாதிரி இது அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற ஒரு பார்ட்டை பற்றி நிறைய கேட்க மாட்டாங்க. பட் யூஸ்வலாக எப்படி அதை கோ த்ரூ பண்ணுவீங்க, இல்லைனா ஹவு டு யூ அதை கட் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் டீல் பண்ணுவீங்களா? ரொம்ப கிளியராக ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த மனசாட்சின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, எங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் வந்து டிவியில் பார்க்குறச்சு உங்களுக்கு தெரியலாம், அதோட பேக்ரவுண்ட் தெரியலாம், அதோட ஃபோர்க்ரவுண்ட் தெரியலாம். இப்போ நாங்கள் வந்து 3 பேர் ஆஸ் ஜட்ஜஸ் ஒரு டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, நோபடி எல்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு சில டெசிஷன் எடுத்துருக்கிறது வித் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இதுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோன்னா மேபி அது பாப்புலாரிட்டி இண்டெக்ஸில் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் எடுத்த வரைக்கும் வி ஹவ் பீன் வெரி கிளியர். 3 பேரும் சேர்ந்து வி மே நாட் ஹவ் அக்ரீட். இது வந்து நான் எஸ் சொல்வேன், அவங்க நோ சொல்லுவாங்க, இவங்க எஸ் சொல்லியிருக்கலாம். பட் இதுக்கு என்ன கரெக்டான டெசிஷன் யோசிச்சு தான் எடுத்திருக்கோம். ஓகே, எஸ் டிஎம் வந்துட்டு தான் இருக்குங்க, அதை வந்து அவ்வளோ கவலை இல்லை. பட் இஃப் தெர் இஸ் ஜெனுவன்லி ஏதாவது ஒரு டவுட், ஒரு நிறைய மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தோணுச்சுன்னா டெஃபினெட்லி வி ஆர் ஹாப்பி டு அட்ரஸ் தட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷோ வருது அப்படின்னா ஒரு காம்படிஷன் இல்லைனா கம்பேரிசன் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஷோ கூட ஜென்ரலாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுடைய தாட் என்ன இருக்கும்? ஏன்னா பேட்டர்ன் வேறையாக இருக்கும் டோட்டலாக. மாஸ்டர் செஃப் அஃப்கோர்ஸ் வந்து ஃபாரின்லலாம் எந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்ன்றது வேர்ல்டு வைடு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி அந்த ஒரு ஜோனில் பார்த்தாங்க. பட் ஆனால் அதை கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுடைய ஒரு ரிப்ளை என்னவா இருக்கும்? சிம்பிள். எனக்கு லைஃப்பில் வந்து தி ஒன்லி கம்பேரிசன் ஐ ஹேவ் இஸ் வித் மை செல்ஃப் எஸ்டர்டே. ஓகே, ஸோ நானே வந்து என்னை வந்து நான் கம்பேரிசன் பண்ணாத போது மற்றவங்க பண்ணுறச்சு இட் ரியலி டசன்ட் எஃபெக்ட் மீ. அண்ட் இதில் வந்து நாங்கள் 3 பேருமே வந்து ரொம்ப ஒரு பிளான்ட் அண்ட் ஒரு கரெக்டாக ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். வி ஹவ் டேக்கன் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் டு தட் பிளேஸ். ஸோ எஸ், ஐ ஹவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் எனிதிங் கல்னரி. நிறைய கல்னரி ஷோஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் அதர் கல்னரி ஷோஸ். இது வேறு, அது வேறு. நீங்கள் இல்லை, ஷோஸை பொறுத்த வரைக்கும் உணவை வந்து நம்ம எப்படி வேணால் கொண்டு போகலாம். இந்த உணவு அப்படின்ற ஒரு உலகத்தில் வந்து அதை வந்து அதில் வந்து சந்தோஷங்கள் இருக்கும், அதை ஹியூமராக கொண்டு போகலாம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹார்ட் கோர் ஃபுட். அதுக்கு பின்னாடி யார் பண்ணுறாங்க, அவங்க கதை என்ன, அவங்க அந்த உணவில் என்ன கதை சொல்ல விரும்புகிறாங்கன்றது தான். ஸோ ஒன்றுத்துக்கும் ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கும் தேர் ஆர் ஆடியன்சஸ் ஹூ வாண்ட் தட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஃபுட்.
ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் மாஸ்டர் ஷெஃப். ஏன்னா மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவங்க வந்து அதை ஹார்ட் கோர் அந்த உணவு அதை பார்த்துட்டு அதை நான் ரீக்ரியேட் பண்ணணும், அதை நான் வீட்டில் செஞ்சு பார்க்கணும், அதுக்கு அதே மாதிரி நான் வடிவமைச்சு பார்க்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு it is the same format, it is the same kind of audience that will also watch. Okay. See, I think MasterChef பொறுத்த வரைக்கும் it's a show that inspires இல்லையா. அண்ட் நம்ம நாட்டிலே there are so many women at home அண்ட் எல்லாருமே தேர் வண்டர்ஃபுல் குக்ஸ், அம்மா பாட்டி அவங்க எல்லாருமே. பட் அது நிறைய பேர் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐ திங்க் மாஸ்டர் ஷெஃப் பார்க்கும்போது we want more people to get into the food industry. ஏன்னா நாங்கள் we're professionals, we're calling out to people that you know who will have genuine love for food and வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து ஷோகேஸ் பண்ணி that is the intention behind the show. There is only good intention. நிச்சயமா இதில் ஆடியன்ஸ் கூட இன்னும் க்ளோஸாக கனெக்டடாக இருக்கிறது பப்ளிக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க வந்து அதை விட்னஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய மொத்த டேலண்ட்டும் வந்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க. ஸோ இது இன்னும் ஆடியன்ஸ்க்கு ஒரு தனி கனெக்ட் ஒன்று கொடுக்கும். இதில் உங்களை எந்த அளவு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இப்போ வந்து வர வர எதோ யூனிக்காக ட்ரை பண்ணுறாங்க, பயங்கரமாக இது பண்ணுறாங்க, அவங்க ட்ரை பண்ணுற டிஷ்ஷஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே மல்டிபிள் டிஷ்ஷஸ் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் சில டிஷ்ஷஸ் வந்து ராகேஷ் அண்ட் நானும் அப்படியே வந்து we were speechless. அப்படியே நான் ஷெஃபோட ஃபேஸை பார்த்துட்டு I'll just turn and look and you know எங்களுக்கு வந்து we won't be able to contain that joy. You know ஒரு டிஷ்ஷை சாப்பிடும்போது ஒரு ஸ்மைல் அது நேச்சுரலாக வருமே. That is you know the biggest என்ன சொல்றது ஒரு to appreciate that kind of food is a blessing. நம்ம அது ஒரு உணவு சுவைச்சு நம்ம அது அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த ஒரு வாயில் அது வச்ச உடனே வில் ஜஸ்ட் பி லைக் ஓ மை குட்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தோஸ் ஆர் மூமெண்ட்ஸ் வீவ் ஹேட் சம் அமேசிங் மூமெண்ட்ஸ். அண்ட் இது யோசிச்சு பார்க்கும்போது வந்திருக்கிற ஹோம் குக்ஸ்லாம் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ஊர்கள், ரைட்? எல்லாம் யாருமே வந்து இந்த சிட்டிலேருந்து வந்திருக்கோன்றது கிடையாது. ஹம்பிள் பேக்ரவுண்ட்ஸ், நோ ஹம்பிள், யா மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஐ வுட் சே. பட் அவங்க ஊர், அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர், அதை வச்சுட்டு த கைண்ட் ஆஃப் ஃபுட் தட் வி ஹவ் சீன் ஹஸ் பின் ஃபென்டாஸ்டிக். மாலிகுலர் கெஸ்ட்ரானமின்னு சொல்கிறாங்க, இது இந்த டெக்னிக்ன்றாங்க. ஆனால் எந்த ஊர்னு கேட்டால் நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தேன், கொடைக்கானல்லேருந்து வந்தேன், யூனோ. பட் இட் இஸ் தேர் தாட் ப்ராசஸ். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மை எப்படி அவங்க வந்து தே ஹவ் யூட்டிலைஸ் டு லேர்ன் நியூ டெக்னிக்ஸ். இதெல்லாம் வந்து 10-15 வருஷம் முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த டெக்னிக்ஸை பார்ப்போம். பட் இன்றைக்கி வந்து அது சோஷியல் மீடியாவில் வந்து ஹோம் குக்ஸ் ஆர் யூட்டிலைசிங் தட் டெக்னிக். அது பார்க்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப பார்த்து கற்றுக்கிட்ட ஸ்கில். ஸோ ஓ வாவ், ஹோம் குக்ஸும் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கும்போது இட்ஸ் தனி சந்தோஷம். ஓகே. இன்ஃபேக்ட் ஜித்து, அதில் வந்து சில ஹோம் குக்ஸ்க்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே இல்லாதவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பழமையான டிஷ்ஷை காட்டி எங்கள் 3 பேரையும் அப்படியே ஸ்தம்பிச்சு ஒரு அஸ்டானிஷிங் ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நிச்சயமா ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக்சுவலி டு விட்னஸ் தோஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ செஃப் அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதில் வந்து ஹெல்த், இப்போது நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். அது நிறைய பேர் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் நீங்கள் இது நிறைய ட்ரை பண்ணாலும் கூட எவ்வளோ உங்களுக்கு வந்து அது கேர்ஃபுல்லாக இல்லை, சம்திங்ஸ் வந்து இது இவ்வளோ லிமிட்டில் தான் எடுத்துக்கணும், ஒரு இல்லை நமக்கு ஓவர் வெயிட் போட்டுரும், சம்திங் ஏதாவது ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன பார்த்து உங்களுக்கு என்ன சார் மாடல் மாதிரி பயங்கரமா இருக்கீங்க, அப்புறம் என்ன சார்? இல்ல சார் சொல்றேன், இந்த மாதிரி கான்சியஸா அவங்க இன்பில்ட்லயே அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. பட் நீங்க அதெல்லாம் பார்க்காம யூ ஹேவ் டு பி ட்ரூ டு யுவர் ப்ரொஃபஷன். எல்லாமே நீங்க ட்ரை பண்ணோம் இல்லையா? பட் அந்த ஹெல்த் வைஸ் எவ்வளோ கான்சியஸா நீங்க அதை பார்த்துக்கணும்? ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி கான்சியஸ் ஆஃப் அவர் ஹெல்த். இப்போ எப்படின்னா, இப்போ எனக்கு ஹெல்த்தியா இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஹெல்த்தியா இல்லாம இருக்கலாம். ஹெல்த் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அது நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ எஸ், சம் பீப்புள் ஹேவ் வெயிட் இஷ்யூஸ், சம் பீப்புள் ஹேவ் அதர் இஷ்யூஸ், ஹார்மோனல், வாட்எவர். ஸோ எது யாருக்கு என்ன சாப்பிடணுங்கிறது அது ரொம்ப வந்து அந்த ஆளை பொறுத்து இருக்குது. ஸோ வாட் வி டூ ஆஸ் ஷெஃப்ஸ், கான்ஷியஸாக எந்த ஒரு டிஷ்லேயும் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா அதை டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில பேருக்கு இன்றைக்கி நட்ஸ் அலர்ஜி வருது, சில பேருக்கு மில்க் அலர்ஜி இருக்குது,
sensitivity to other people's allergy problems and health issues வந்து நாங்கள் வந்து as chefs நாங்களே கற்றுட்டு இருக்கோம் and we are putting it into place. உங்களை இன்ஸ்பயர் பண்ண இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற சின்ன வயசுலேருந்து உங்கள் ஜேர்னியில் பயங்கர ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு பர்சன்னா யார்? அது கேன் பி எனி அதர் செஃப் அந்த மாதிரி, இல்லை உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி? நிறைய பேர் ஆக்சுவலி என் வீட்டில் ஐ திங்க் மை பேரண்ட்ஸ் ஹவ் பீன் அ ரோல் மாடல். என்னோட தம்பி ஹீ இஸ் அ ரோல் மாடல் ஃபார் மீ. லாட் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் படிக்கிற போது அண்ட் செலிப்ரிட்டி ஷெஃப்ஸ் எஸ் இருக்காங்க. பட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஐ திங்க் Chef Grant Achatz. அவங்க இஸ் சம்மன் தட் இஸ் பீன் வெரி இன்ஸ்பிரேஷனல். ஏன்னா அவர் வந்து ஏர்லி ஏஜில் ஹி ஹேட் டங் கேன்சர் அண்ட் அது இருந்தும் 5 years he didn't have டேஸ்ட் பண்ண முடியல ஃபுட். பட் டிஸ்பைட் தட் அவர் வந்து ரெஸ்டாரண்ட் நடத்தியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் பிகாஸ் ஃபுட் வேறு, பட் அந்த டிட்டர்மினேஷன் டு கண்டினியூ ஆன், தட்ஸ் சம்திங் ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு வந்து எனக்கு உணவுக்கு ஒரு 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 ஐடென்டிட்டி, எனக்கு வந்து ஒரு நல்ல உணவு சமைச்சு கொடுத்தது வந்து எங்கள் அம்மா தான். ஸோ ஐவ் ஹேட் த குட் ஃபார்ச்சூன் ஆஃப் சேவரிங் தட் கைண்ட் ஆஃப் ஃபுட் மேட் பை ஹர். அது ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், இல்லை நான் ஸ்கூல்லேருந்து வரும்போதாக இருக்கட்டும், இல்லை நான் ஊர்லேருந்து வர அன்றைக்கி எனக்கு கொடுக்குற உணவாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆசை, ஒரு அக்கறை, அதோடு எனக்கு சமைச்சு கொடுக்குற அந்த அந்த ஒரு கைப்பக்குவம். பட் of course amma is an inspiration. Ena she put that thought of food for me. My wife, in the or journey you are there in the food space, explore, go raring and the or confidence. But inspiration enakku eduthinga ஒரு ஊர்லேயும் ஒரு கிராமங்கள்லேயும் இருக்கக்கூடிய அந்த கஸ்டோடியன்ஸ் ன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு வந்து அவங்கள சார்ந்தது. அந்த ஒரு கம்யூனிட்டி ஃபுட்னா அவங்க வீட்டில் அவங்க தலைமுறையாக பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணை மூடிட்டு கொண்டு போய் விட்டோன்னா கூட அவங்களுக்கு எது எங்கே இருக்குன்னு தெரியும். அவங்க தோஸ் ஆர் த பீப்புள். ஏன்னா அவங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கு நான் சமைச்சு போடுறது என்னோட வேலை அப்படின்றது அவங்க டே இன் அண்ட் டே அவுட். ஏன்னா கிச்சனில் இருந்து சமைக்கிறதுன்றது வந்து தேங்க்லெஸ் ஜாப். என்றைக்காவது நம்ம அம்மாவோ பாட்டிக்கிட்டேயோ போய் சொல்லியிருப்போமா, நீ சமைச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், அந்த மாதிரி சொன்னால் உனக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்பாங்க அவங்கள. அவங்க there is no expectation for them. It is that unconditional love that they show through the food that they make. So எனக்கு I draw a lot of inspiration from those people. ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த கைப்பக்குவம், அந்த உணவுக்கான கதைன்றது it starts from there. நிச்சயமா சிறப்பு. செஃப் அவர் எவ்வளோ உஷாரா அம்மாவை சொல்லிட்டு அடுத்து டக்குன்னு ஒய்ஃப்னு சொன்னார். அது வந்து அதுக்கு ஒரு அடுத்த லெவல் ஒன்று இருக்கு. எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து இன்ஸ்பிரேஷன் அம்மா தான். அண்ட் two of my biggest critics, அதாவது நான் எதை செஞ்சாலும் அது சரியா இல்லைன்னு சொல்கிறவங்க 2 பேர் வந்து என் ஒய்ஃப், என் டாட்டர். ஓகே ஸோ தே மேக் மீ a better chef. அண்ட் frankly speaking both wife and daughter, நான் வந்து ரொம்ப ஒரு காட்டான் தான். எனக்கு வந்து ஐ எம் நாட் அ வெரி பாலிஷ் பர்சன். ஒரு சென்சிட்டிவிட்டி கிடையாது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. பட் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மை டாட்டர் மை ஒய்ஃப் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ பேசுறது உனக்கு வந்து அது புண்படுத்தாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு என்ன தோன்றதுன்னு அந்த சென்சிட்டிவிட்டி கொடுத்து கொஞ்சம் என்னை வந்து காம் டவுன் பண்ணி என்னை வந்து ஒரு மனுஷனாக மாற்றிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி பிக் திங். அண்ட் ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ ஹாவ் டு சே ஐ அப்ரிஷியேட் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறது நிறைய விஷயம். ஏன்னா முன்னாடி வந்து என்ன இருக்கும் பட்டுன்னு சொல்லிவிடுவேன். அது எப்படி நான் சொல்கிறேன்னா நான் யோசிக்கிறதோட வந்து மற்றவங்களுக்கு எப்படி போகிறதுங்கிறத நான் யோசிச்சதே கிடையாது. பட் நவ் டுடே ஐம் லிட்டில் மோர் டோன் டவுன் ஆன் தட். பீப்புள் இன்ஸ்பைரிங் மீ ஆன் ரெகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் கேரக்டர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணது என்னதுன்னா பேட்மேன். ஓகே வை டு யூ ஃபால் ஸோ யூ கேன் கெட் அப். ஷெஃப் மார்க்கோ பியர் ஒயிட். ஓகே எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அவரோட வந்து ஏதாவது எழுதினது ஏதாவது படித்து அந்த ஒரு ஏக்லவ்யா மாதிரி வந்து ஐ ஹவ் சீன் அண்ட் ஐ ஹவ் லுக்ட் அப். இன்னி வரைக்கும் ஐ எம் வெரி வெரி கிளியர், ஐ எம் நாட் அ செலிபிரிட்டி, ஐ எம் ஜஸ்ட் அ குக். ஐ டோன்ட் லைக் த வேர்ட் செலிபிரிட்டி. எனக்கு அது பிடிக்காது பிகாஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ எம் ஹியர் டு குக், ஐ என்ஜாய் குக்கிங் அண்ட் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு டூ. ஓகே ஸோ தட் இஸ் அ பர்சன் அண்ட் பிரிட்டி மச் ஜாப்ல ஏதாவது ஒரு கருப்பு பக்கங்கள் இருக்கும், ஒரு டார்க் ஃபேஸை கடந்து வர அந்த ஒரு சைட். ஸோ அப்படி இந்த செஃப் வேர்ல்டில் இந்த லைஃப்பில் வந்து ஒரு டார்க் ஃபேஸ் இல்லை டார்க் சைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ ஐ திங்க்
எனக்கு ஐ ரன் மை ஓன் ரெஸ்டாரண்ட் அண்ட் அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் அது ஒரு டார்க் ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது பிகாஸ் எவ்ரி சேலஞ்ச் makes you better, right? So என்னோட ரெஸ்டாரண்ட் ஐ ஸ்டார்டட் அ ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட் இன் கோயம்புத்தூர் அண்ட் அங்கே வந்து அது ஒரு நியூ குவிசீனாக இருந்துச்சு. ஸோ டு இன்ட்ரடியூஸ் தேட் அண்ட் மக்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் குவிசீன்னா என்னன்னு புரிய வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் இன் மை ஹேண்ட். ஸோ இனிஷியலி எந்த அளவுக்கு ஒத்தென்டிக்காக இருந்து பட் அட் த சேம் டைம் நம்மளோட ஊர் மக்களுக்கு அது புரிகிற மாதிரி ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறது வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட். கோவிட் வாஸ் அ வெரி டார்க் டைம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், பட் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எல்லாம் கம் அவுட் ஆஃப் இட். பட் யா சேலஞ்சஸ் இருக்கதா செய்யும். We just have to jump the hurdle. F&B industry is actually a very dark industry in some ways. என்னன்னா வந்து chef ஆகணும்னா you have to work really hard, you have to put a lot of time, you have to put a lot of energy. Studying to be a chef ங்கிறது is an expensive course. Unfortunately இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஷெஃபுக்கு நீங்கள் படித்து வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அடிமட்டமான லெவலில் தான் வரும். தி இண்டஸ்ட்ரி இன்னி வரைக்கும் வந்து ஷெஃபோட ப்ரொஃபஷனை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஓகே, ஸோ படிக்கணும் கஷ்டம், காசும் செலவழிக்கணும், முடிச்சுட்டு வெளில வரைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெருசாக இல்லை. ஒர்க் ஹவர்ஸ் 12 hours 14 hours 16 hours. ஸோ பேசிக்லி என்ன பண்ணிட்டோம்னா ஓவர் த லாஸ்ட் so many years ஷெஃப் ஆகணுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்போ வந்து மக்கள் ஷெஃப் ஆக வேண்டான்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. So one of the things that we are doing in MasterChef is we are trying to bring and motivate young people to become chefs. நிச்சயமா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எல்லாருடைய வீட்டுக்கு இது போய் சேரும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச் 3 பேருமே மனசார ஹானஸ்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒரு பிரம்மாண்ட படைப்பை பார்க்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். விஷிங் யூ ஆல் வெரி பெஸ்ட் ஃப்ரம் our team. ரொம்ப நன்றி. Thank you so much. நன்றி.